அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹ்சன், என் சகோதரனே, என் சகோதரியே, கவலை கொள்ளாதீர். இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்லுகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், 3 தீர்வை சொல்லுகிறது. 1, இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்திக் கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதில் 2ஐ பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொழுகை, இன்னொன்று துஆ, அவனிடத்திலே உதவி தேடுதல். இந்த 2 தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து. இந்த மருந்தை சொன்னது இறைவன், அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ, உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ, அப்போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள். அவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்ன பொறுப்பு? அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும். பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா பிலால் அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு என்னுடைய நிம்மதி, எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு, இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், அதே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார். என்றைக்காவது தொழுகை நம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா? ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிர் இல்லை. நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிர் இல்லை. இறைமறை சொல்லுகிறது, ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், கவலை அவனை அடைந்து விட்டால், ஜஸூஆ, தடுமாறி விடுகிறான். எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான். கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருட்கொடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அருட்கொடை எடுக்கப்பட்டு விட்டால், செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான். இல்லல் முஸல்லீன், இறைமறை சொல்லுகிறது, தொழுகையாளிகளை தவிர. இவர்கள் யார்? இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள். இறைவன் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அதை எடுத்துக் கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமறை சொல்லுகிறது. இறைமறை சொல்லுகிறது, வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. கவலையில் இருக்கிறீர்கள், கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள், கடனில் இருக்கிறீர்கள், வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், பெற்றோர்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது. தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது. வமன் நஅரத அன் ذிக்ரி, யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ, இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை, யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது. தொழுகை வெளிச்சம். தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை யாஹி யஃப்தி, முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். ஃபஇன் ஸலஹத், அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான், நஷ்டமடைவான். மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும், சரியில்லை என்றால் சீர்கெடும். என்றால் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும், உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும், உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும், இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும், தொழுகை சரியானால் ஹலால்